ஹாய் எவரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் மோஸ்ட் காலேஜ் இன் கோயம்புத்தூர் ரீஜியன். கோயம்புத்தூர் ரீஜியன் மட்டும் கிடையாதுங்க, கோயம்புத்தூர் சுற்றி இருக்க ஊர்கள், பொள்ளாச்சி, அதுக்கப்புறம் நாமக்கல் ஜோன் முடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு, சேலம், ஈரோடு. ஸோ எல்லா இது இப்போ நான் சொன்ன வரைக்கும் இருக்கிற எல்லா கல்லூரியும் வந்து பார்த்திங்கன்னா அதில் எது டாப் கல்லூரி அப்படின்னு சொல்ல போகிறேன். அண்ட் ரொம்ப முக்கியம், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவோட சொல்ல போகிறேன். அவங்க பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் எப்படி அண்ட் எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க எல்லாமே அக்கு வேறு அணி வேறு சொல்ல போகிறேன். அண்ட் கோயம்புத்தூர் ரீஜியன் டாப் 25 வாண்டட் கல்லூரிகள், இது நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் 200லேருந்து நீங்கள் எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அது என்ன சார், எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் டாப் மோஸ்ட் கல்லூரியில் எனக்கு கிடைக்குமா? 130காரன் கேட்பான், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன்னா கிடைக்கும். எஸ்சி எஸ்சிக்கு வாய்ப்பு இருக்குப்பா. மீதி எம்பிசி பிசிஎம் பிசிக்கு சில கோர்ஸுகள் சில கல்லூரிகளில் வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அதனால் நீ வந்து இதை நோட் பண்ணி வச்சு டிஎன்ஏ வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோ. இதை இந்த வீடியோ முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் வச்சு மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ வச்சு தான் எடுத்திருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பிளேஸ்மெண்ட் தான். ஒரு கல்லூரியில் என்ன தேவை, என்ன விஷயம் வேணாலும் இருக்கட்டும், ஒரு மாணவனுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால் தான் எல்லாமே. ஸோ அதனால் அதை வச்சு தான் முழுக்க எடுத்திருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். தயவு செய்து லைக் போடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தவிர்க்கவே முடியாத கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 2006, 1வது பொசிஷனில் இருக்குது. 1951 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. நாக்ல A++ NBA அக்ரிடேஷன். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். எய்டட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 to 50K. 40 ஏக்கர் கேம்பஸ். செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து 70K to 1 lakh வரைக்கும் வாங்குறாங்க. NRF ரேங்க் வந்து 67வது இடத்துல பிடிச்சிருக்காங்க. காலேஜ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்து 1.25 லட்சம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்டல் ஃபீ வந்து 75K to 1.2 lakh. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. 2026 இவ்வளோ பேர் 1252 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட்டு சேலரியுமே நம்ம சொல்லியாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் CIET கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்பர் 2 பொசிஷன் இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். 2007 கவுன்சிலிங் கோடு. நாக்ல NBA அக்ரிடேஷன், NRF ரேங்கிங், எஸ்டாப்ளிஷ் 1957, NRF ரேங்கிங் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் எய்டட் ஃபீஸ் வந்து 33K. செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து 88K, 1 lakh முடி வாங்குறாங்க. அண்ட் 8 இன்ஜினியரிங் கோர்ஸ் வச்சுருக்காங்க. பேக்கேஜ் வந்து பலமாக தான் கொடுத்துருக்காங்க. 58 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 75லேருந்து 1.25 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு. ஸோ டோட்டல் ஜாப் ஆஃபர்ஸ் டோட்டலாக இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. சிங்கிள் ஜாப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது டூயல் ஜாப் ஆஃபர்ஸ் 2 ஆஃபர் 3 ஆஃபர் வாங்கினவங்களாம் இருக்காங்க. அது டேட் வாரியாக ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா GCT கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. கவர்மெண்ட் காலேஜில் மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. நம்பர் 1 பொசிஷன். நம்பர் பொசிஷன் 3ல் வச்சுருக்கிறோம். 2005 கவுன்சிலிங் கோடு. நாக்ல NBA அக்ரிடேஷன், NRF ரேங்கிங்கில் இருக்காங்க. 1945 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. NRF ரேங்கிங் பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் சேலரி வந்து 8 LPA. ஹையஸ்ட் சேலரி வந்து 32 LPA. அதுக்கப்புறம் GCT கோயம்புத்தூர் ஃபீஸுங்கிறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப கம்மி தான். 15K to 20Kக்குள்ளே தான் வரும். ஹாஸ்டல் ஃபீஸும் கம்மியாக தான் வரும். 20 to 25K இல்லை 10K to 20K. அது ஸ்காலர்ஷிப் தகுந்த மாதிரி மாறும் அண்ட் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாறும். அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் இதுதான் கொடுத்துருக்காங்க. கம்பெனி என்னெல்லாம் கம்பெனி வராங்க, இதை விட நிறையா இருக்குது. நான் பாதி தான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ பேர் எலிஜிபிளாக இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க, ஆவரேஜ் சேலரி எவ்வளோ, மேக்ஸிமம் சேலரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது நல்ல வியக்கத்தக்கமான ஒரு விஷயம். PHG ஹைடெக், PHG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் நம்பர் 4 பொசிஷன். 2377 கவுன்சிலிங் கோடு. நாக்ல A+, NBA அக்ரிடேஷன், NRF ரேங்கிங் வச்சுருக்காங்க. 2014 எஸ்டாப்ளிஷ் பண்ணது அட்டானமஸ் கல்லூரியாக மாறிடுச்சு. NRF ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. 40 ஏக்கர் கேம்பஸ். இமங்கஸ் கேம்பஸ், ரொம்ப ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய கேம்பஸ். 37 லட்சம் ஹையஸ்ட் சேலரி. அப்புறம் 1.40 வரும் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.30 வருங்க ஒரு வருஷத்துக்கு. இதெல்லாம் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் லெவலா, சிவில் லெவலா, CS லெவலா, EC லெவலா, பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்து எவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள். 88% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2024 பேட்ச். இது 21 to 25 பேட்ச் கம்பேரிசனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போனீங்கனாலே தெரியும். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 கவுன்சிலிங் கோடு. நம்பர் 5 பொசிஷன் இருக்குது. நாக்ல A++. இங்கே ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NBA அக்ரிடேஷன், NRF ரேங்கிங்கு, எஸ்டாப்ளிஷ் 1984, NRF ரேங்கிங்கு. காலேஜ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 1.2 1.5 lakh வரைக்கும் வரும் பர் இயர். ஹாஸ்டல் ஃபீ வந்து 55,000, அது தப்பு.
கிட்டத்தட்ட 90Kலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 வரைக்கும் வாங்குறாங்க. பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 99% ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2025 2020 டிப்பாக இருக்குது 71%. ஸோ இது நீங்கள் பார்த்தே ஆகணும். 2023 99 கொடுத்தவங்க கொஞ்சம் டிப்பாக இருக்குது. அண்ட் இதுதான் அவங்களோட ரிப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 71% கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா, எவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் ஆஃபர் வாங்கியிருக்காங்க, 784 பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க 1106 பேரில். ஸோ அடுத்தது 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இவங்களுடைய கவுன்சிலிங் கோடு வந்து 2739 நம்பர் 6 பொசிஷனில் இருக்குது. ஸோ NACல A அண்ட் MBA அக்ரெடிஷன் NIRF ரேங்கிங் வச்சுருக்காங்க. 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணது அட்டானமஸ் கல்லூரி. NACல A MBA அக்ரெடிஷன் NIRF ரேங்கிங் 201 300 பேண்டு. யூஜி வந்து 10 கோர்ஸ், PG 3 கோர்ஸ், 60 LP ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து இந்த வருஷம் அதாவது ரீசெண்ட் இயர்ஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. 600+ கம்பெனிஸ் வர்றாங்க. அண்ட் 1.2 lakh to 1.5 lakh காலேஜ் ஃபீ வரைக்கும் வரும், விச் இஸ் கம்மி தான். 95,000 ஹாஸ்டல் ஃபீ அண்ட் 17,000 to 40,000 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபீ கூட வரலாம். ஸோ இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது பலமாக இருக்குங்க. ரீசெண்ட் இயர்ஸில் 16 LP ஹையஸ்ட் சேலரி, 120+ கம்பெனிஸ் அண்ட் அதாவது MNC கம்பெனிஸ் தான் அதிகமாக வர்றாங்க. அண்ட் டாப் பிளேஸ்மெண்ட் காலேஜ் 10 LP வரைக்கும் 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர். அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நெக்ஸ்ட் பொசிஷன் 7th பொசிஷன் 2718 கவுன்சிலிங் கோடு. NACல A+, MBA அக்ரெடிஷன் NIRF ரேங்கிங்கு. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. 95 LP 2023 வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ கொஞ்சம் கம்மி தான். அண்ட் 11 UG கோர்சஸ் அண்ட் NIRF ரேங்கில் 83. கவர்மெண்ட் கோட்டாவில் 1.5 லட்சம் ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 2 to 3 லட்சம். அது இதுவும் வாங்குவாங்க, டொனேஷன் தகுந்த மாதிரி அந்த ஃபீஸ் வந்து 5.5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஏசி அண்ட் நான் ஏசி ரூமு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் வருது ஃபீஸு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஹாஸ்டல் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அண்ட் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 2025 டேட்டா தான் இங்கே இருக்குது. 234 கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி ஹையஸ்ட் சேலரி 60 LPன்னு போட்டிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி 7 LP. 1503 பேர் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. இப்போ கிருஷ்ணா ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருச்சுல்ல, அதனால் அது எப்படின்னு இந்த வருஷம் தெரியும், இனிமேல் வந்தால் தான் தெரியும். KPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்பர் 8வது பொசிஷன் 2764 அண்ட் ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். NACல A++, MBA அக்ரெடிஷன் NIRF ரேங்க், எஸ்டாப்ளிஷ் 2009, அட்டானமஸ் கல்லூரி, 66 ஏக்கர், இமங்கஸ் கேம்பஸ். NIRF ரேங்க் வந்து 101 to 150 அண்ட் 12 BE BTech கோர்ஸ், 850 கம்பெனி அண்ட் 94% பிளேஸ்மெண்ட். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 51 LPA. டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து 40,000 ஸ்டார்ட் ஆகுது. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,10,000, காலேஜ் ஃபீ வந்து 1,10,000. ஸோ ஃபீஸும் கம்மி தான். இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அள்ளும், பட் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் கம்மி தான். இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டேட்டஸு. ஸோ 40 LPயில் 5 பேர், 30 LPயில் 7 பேர், 18 பேர் 20 LPயில், 10 LPயில் 98 பேர், 7 LPயில் வந்து 295 பேர், 5 LPயில் 538 பேர். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு டேட்டாவோடு கொடுத்துருக்காங்க, எல்லாம் MNC கம்பெனி. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கணும், அப்போ தான் நம்பிக்கைத்தன்மையாக இருக்கும். அடுத்தது நம்பர் 9 பொசிஷனில் KIT கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2750 கவுன்சிலிங் கோடு. இவங்களோட ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. NACல A அண்ட் MBA அக்ரெடிஷன் NIRF ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 180க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். எஸ்டாப்ளிஷ் வந்து 2008, அட்டானமஸ். NIRF ரேங்க் வந்து 201 300 பேண்டு. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 44 LPA ரீசெண்ட் இயர்ஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 UG கோர்ஸு. இது மட்டும் இல்லைங்க, 30 LPA 35 LPA 20 LPAலையும் நிறைய பேர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் 1,10,000 ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 2லேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. அடுத்தது ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.5லேருந்து 1.30லேருந்து 1.5 வரைக்கும் வாங்குறாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது ரீசெண்ட் இயர்ஸில் 52 lakhs 40 lakhsல 21 lakhs per annum 18 lakhs per annum இவ்வளோ பேர் ஹையஸ்ட் சேலரியில் இவ்வளோ பேர் வந்து ஒருத்தம் கிடையாது, ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி அந்த இதில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 150+ ரெக்ரூட்டர்ஸ் வந்திருக்காங்க. 94% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 580+ ஆஃபர்ஸ். ஆவரேஜ் சேலரி 8 LPA. ஸோ அடுத்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா VSP இன்ஜினியரிங் காலேஜ் கரூர். ஸோ 10வது பொசிஷன் வச்சுருக்கோம். 2622 அண்ட் கவுன்சிலிங் கோடிங் கொடுத்துருக்கிறேன். 2622 NACல A MBA அக்ரெடிஷன் NIRF. ஸோ AST ஐடியா லெவலாக வச்சுருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் 2002 அண்ட் அட்டானமஸ் கல்லூரி. NBA NAC A கிரேடு, 9 UG கோர்ஸு, 47 LP ஐஎஸ் சேலரி பேக்கேஜ் வச்சுருக்காங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 lakh to 4 lakh. கவுன்சிலிங் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 கம்மி தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து வேரி ஆகும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 853 ஆஃபர்ஸுங்க 2025. 2024 இங்கே வந்து 853 ஆஃபர்ஸ் போட்டு 2024 1401 ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பாருங்கள், அமேசான்லேயே 2 பேர் பிளேஸ்டு, பேக்கேஜ் வந்து 47 LPA.
ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் வந்து 2 பேர் பிளேஸ்டு 44 எல்பியை வாங்கி கொடுக்குறாங்க. 40 எல்பியில் ஒருத்தன் வாங்கியிருக்கான். ஸோ ஹையஸ்ட் சேலரியில் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் ஆவரேஜ் சேலரி நிறைய பேருக்கு ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, டீட்டெயிலாக நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அண்ட் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க யாரெல்லாம் எவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் பழமை வாய்ந்த கல்லூரி, 11வது பொசிஷனு, 2719 கவுன்சிலிங் கோடு, எஸ்டாப்ளிஷ் 1994, 49 ஏக்கர். NIRF ரேங்கிங் வந்து 56th பொசிஷனு. NBA அக்ரிடேஷன் கோர்சஸ் வந்து 9 ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, 12 கோர்ஸ் யூஜி கோர்ஸு. அண்ட் 2024-2025 618 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட் ஆகிருக்காங்க. அண்ட் 24 பேட்சில் 23 to 24 பேட்சில் 688 பேர். ஸோ இந்த டேட்டா ஏன் நான் சொன்னேன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்தது ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 10 to 28 LPA அண்ட் ஆவரேஜ் சேலரி 4 to 6 LPA. ஸோ ராமகிருஷ்ணா காலேஜ் பழமை வாய்ந்த கல்லூரி, கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து KAC கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2711 அண்ட் நம்பர் 12th பொசிஷனில் NACல A++ NIRF ரேங்கிங் NBA அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க. 1983 ஆரம்பிக்கப்பட்டது அட்டானமஸ் கல்லூரி. 164th பொசிஷன், 150 to 200 பேண்டு தான் அப்படி இருக்குது. 1,10,000 காலேஜ் ஃபீஸு, 95,000 to 80,000 வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, 14 கோர்ஸ், ஹையஸ்ட் சேலரி வந்து 61.21 LPA அண்ட் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் வந்து 1383 பேர். கம்பெனி விசிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட 300க்கும் மேலே கம்பெனி அண்ட் இண்டஸ்ட்ரியை டைப் பாருங்கள், 250+, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் 50+. ஸோ 4000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலேயே ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் உள்ள டேட்டா வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தவிர்க்க முடியாத ஒரு கல்லூரி, 13வது பொசிஷன் அண்ட் 2702 கவுன்சிலிங் கோடு, NBA அக்ரிடேஷன், NAC, NIRFல கிடையாது இவங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ் 1996 அட்டானமஸ் கல்லூரி, 22 கோர்ஸு, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 44 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் 317+ கம்பெனி விசிட்டட், NBA, NAC. காலேஜ் ஃபீ வந்து 1,10,000. கவுன்சிலிங் மூலிமா போனீங்கன்னா 110 to 140 கூட வாங்குவாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 18 to 25, அதுக்கு மேலேயும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீ வந்து 1லேருந்து 140 முடி கூட வாங்குறாங்க. அண்ட் இவங்களோட பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வந்து 44 LPA, 920+ ஆஃபர்ஸ், கம்பெனி விசிட்டட் 317, 2012 ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறாங்க. இது வந்து 212+ இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ், 2012 பேருக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க பெரிய கேம்பஸ் இல்லையா. 14வது பொசிஷன் GC சேலம், ஸோ 2615 கவுன்சிலிங் கோடு, NACல A+, NIRF ரேங்கிங், எஸ்டாப்ளிஷ் 1966-1967 பழமை வாய்ந்த கல்லூரி, கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் கல்லூரி. இந்த டாப்பர்ஸ்லாம் இந்த கல்லூரி விரும்புவாங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மி அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 15 L தான். அண்ட் ப்ரைவேட் மாதிரி இங்கே இருக்காது. அதனால தான் வந்து டாப்பர்ஸ் வந்து விரும்புகிறாங்க, ஃபீஸ் கம்மியாக விரும்புகிறாங்க, அவங்க தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 12K தான் வரும். ஸோ இந்த கல்லூரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப ஃபீஸ் கட்ட முடியல, ஆனால் டாப் மார்க்கு அப்படின்னா இந்த கல்லூரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இவங்களோட பிளேஸ்மெண்ட் டேட்டா டிபார்ட்மெண்ட் வைஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா. டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ப்ளேஸ் ஆகிருக்காங்க, ஸ்ட்ரென்த் எவ்வளோ, ஸோ எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக வந்து அவங்களுடைய 4 lakhs per annum தான் ஆவரேஜ். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 15th பொசிஷனுக்கு 2025 கவுன்சிலிங் கோடு. ஸோ எஸ்டாப்ளிஷ் 2007 NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் காலேஜ் ஃபீ வந்து 30K அண்ட் ஹாஸ்டல் ஃபீ வந்து 25K. ஹையஸ்ட் பேக்கேஜை 18 lakhs per annum வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். 180க்கு மேலே நீங்கள் வைக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் கம்பெனி விசிட்டட் பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க போட்டிருக்க டேட்டா. எக்ஸாக்டாக ஆஃபர்ஸ் வந்து இவ்வளோ தான், 128 பேர் தான் ஆஃபர்ஸு. ஹையஸ்ட் சேலரி 18 LPA. ஸோ இருக்கிற உண்மையான டேட்டாவை போட்டு விட்டாங்க. இதுதான் உண்மை, இப்படி தான் இருக்கணும். அடுத்த கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 16வது பொசிஷன், 2710 கவுன்சிலிங் கோடு, NAC A++ NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அட்டானமஸ் கல்லூரி 12 கோர்ஸ் வச்சுருக்காங்க. 92% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் சேலரியாக 43 L. ஆனால் காலேஜ் ஃபீ வந்து 110 to 160 வரைக்கும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீ வந்து 120 to 150 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரி நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். கற்பகம் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் பாருங்கள், இதுதான் அவங்க பிளேஸ்மெண்ட்டு. ஸோ 912 ஆஃபர்ஸு. ஸோ 4.5 LPA வந்து ஆவரேஜாக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் ஆஃபர் 43 LPA. ஸோ அடுத்தது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் 17வது பொசிஷன், 2618. இதுவும் தவிர்க்க முடியாத கல்லூரி. NBA அக்ரிடேஷன், NACல A++, எஸ்டாப்ளிஷ் 1997 அட்டானமஸ் கல்லூரி. ஸோ கோர்ஸ் 18 கோர்ஸ், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு 82%. காலேஜ் ஃபீவும் கம்மி தான், 10 to 1.6. ஹாஸ்டல் ஃபீ வந்து 1.20 to 1.50. ஹையஸ்ட் பேக்கேஜை 21 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 21 LPA ஜஸ்பேல வாங்கி கொடுத்துருக்காங்க. 34 LPAவும் வாங்கி கொடுத்துருக்காங்க JPYயில். ஸோ இன்டர்நேஷ்னல் சேலரி, ஹையஸ்ட் இன்டர்நேஷ்னல் சேலரி அப்படின்னு நம்பர் ஆஃப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து 120+. ஸோ கண்டிப்பாக இந்த டேட்டா வந்து உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மை தான். 18வது பொசிஷன்
ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் 2749 கவுன்சிலிங் கோடு நாக்ல A+. ஸோ நாக்ல ஏஐசிடி ஐடியாவில் போய் வச்சுருக்காங்க. NBA அக்ரிடேஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் 2008 அட்டானமஸ் கல்லூரி 11 ஏக்கர் காலேஜ். ஆஃபர்டு வந்து 10 கோர்சஸ். காலேஜ் ஃபீ வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க 1.2 L. ஹாஸ்டல் ஃபீ வந்து 90K. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 16 LPA ரீசெண்ட் இயர்ஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக் வந்து 4.4 LPA. பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து 85% பிளேஸ்மெண்ட். அண்ட் திஸ் இஸ் ஹியூஜ் நம்பர். ஏன்னா இவங்க ஃபீஸும் கம்மி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 170க்கு மேலே இருந்தால் இந்த கல்லூரி கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இவ்வளோ பேர் வந்து ப்ளேஸ் பண்ணி விட்ருக்காங்க. இது கிளியராக தெரியல. நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். என்ன டிபார்ட்மெண்ட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கான், அதாவது என்ன பேர், என்ன கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கான்னு வரைக்கும் போட்டிருக்காங்க. இது வந்து 2025 to 2026 பேட்சோடது. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரி நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து JCT இன்ஸ்டியூஷன் 19வது பொசிஷன் 2769 நாக்ல NBA அக்ரிடேஷன் எஸ்டாப்ளிஷ் 2009 அட்டானமஸ் கல்லூரி. கோர்ஸ் 15 கோர்ஸ் 11 ஏக்கர். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து 80% வச்சுருக்காங்க. இவங்களோட பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது கோர் கம்பெனிஸோட பிளேஸ்மெண்ட் நல்லா கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பெட்ரோலியத்தில் 75 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் சொன்னேன். ஹாஸ்டல் ஃபீ வந்து 90K to 1.30 அண்ட் காலேஜ் ஃபீ வந்து 1.20 to 1.50. இவங்க பேக்கேஜ் எல்லாம் இவங்க கிளியராக கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. 40 LPAல 3 பேர், 30 LPAல 7 பேர், 20 LPAல 15 பேர், 10 LPAல 65 பேர். ஸோ இதெல்லாமே ரீசெண்ட் இயர்ஸில் 2026 கொடுத்தது. அண்ட் DAIT டானிஷ் ஹைடெக். ஸோ இது வந்து 2349 கவுன்சிலிங் கோடு அண்ட் 20வது பொசிஷனில் இருக்குது. NAC NRF அண்ட் NRFல இல்லை AICT ஐடியா லேப் வச்சுருக்காங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ் 1975 அட்டானமஸ். கோர்ஸ் 8 கோர்ஸ் 15+ ஏக்கர். அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து 90% பிளேஸ்மெண்ட். காலேஜ் ஃபீ வந்து 1.2 L to 1.3 L. ஹாஸ்டல் ஃபீ வந்து 90K to 1.3 lakh. ஹையஸ்ட் பேக்கேஜாக 21 LPA இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 90% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ 2026 90% பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 21 LPA 150+ ரெக்யூட்டர்ஸ். ஸோ 9 LPA வந்து ஆவரேஜ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸும் போட்டிருக்காங்க எவ்வளோ லேக்ஸ் பர் ஆனம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இட் இஸ் கிரேட் நம்பர். கண்டிப்பாக இந்த கல்லூரி நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது 21வது பொசிஷனில் பாவை இன்ஜினியரிங் காலேஜ். பாவையில் 2 கேம்பஸ் இருக்குது. இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி நான் அட்டானமஸ். பாவை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அட்டானமஸ். பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ். ஸோ கவுன்சிலிங் கோட் இங்கே நோட் பண்ணுங்கள். பாவை இன்ஜினியரிங் காலேஜ் 2611. பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நான் அட்டானமஸ் 2628. ஸோ இந்த 2 கல்லூரியும் ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஒரே இன்ஸ்டியூஷன் ஒரே பிளேஸ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஹெமங்கஸ் கேம்பஸ் நான் நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. நாக்ல AICT ஐடியாவில் போய் வச்சுருக்காங்க. NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அட்டானமஸ் கல்லூரி. நம்பர் 1 இன் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்போர்ட் போர்டு. அண்ணா யூனிவர்சிட்டியிலே ஸ்போர்ட்ஸில் சாம்பியன்ஷிப் வாங்கினோம் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க. கேம்பஸ் 13 ஏக்கர்ஸு. ஆஃபர்ஸ் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19. காலேஜ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1.30 lakh அண்ட் கம்மி தான். ஹாஸ்டல் ஃபீ வந்து 90K to 1.40. ஹையஸ்ட் பேக்கேஜ் 18 LPA ரீசெண்ட் இயர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வந்து 6.2 LPA. பிளேஸ்மெண்ட் வந்து 92%. கம்பெனிஸ் வந்து 150+ கம்பெனிஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த கல்லூரி போர்ட் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ். சரிங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் 2024 பாஸ் அவுட் வச்சு சொல்லியிருக்காங்க. 3246 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் எனக்கு ஸ்ட்ரென்த் அங்கே அதிகம். 2500 பேருக்கு மேலே படிக்கிறாங்க ஃபஸ்ட் இயரில் மட்டும். டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 135. ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரி நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தா தான் உண்மை என்னன்னு தெரியும். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 22th பொசிஷன் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் 2653 சேலத்தில் இருக்குது. அண்ட் NBA அக்ரிடேஷன் NAC எஸ்டாப்ளிஷ் வந்து பார்த்திங்கன்னா 2009 அட்டானமஸ். 20+ ஏக்கர்ஸ் 95% பிளேஸ்மெண்ட்டு. அண்ட் ஹாஸ்டல் ஃபீ வந்து 90K அண்ட் காலேஜ் ஃபீ வந்து 1.2 lakh. அண்ட் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது ரீசெண்ட் இயர்ஸில் 603ல் 572 பேர் பிளேஸ்டு. டோட்டல் கம்பெனிஸ் வந்து 155 கம்பெனி. பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் 95% டீசெண்டாக தான் இருக்குது. அடுத்தது 23 பொசிஷன் KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் திருச்செங்கோடு 2613 கவுன்சிலிங் கோடு. அண்ட் நாக்ல அண்ட் NBA அக்ரிடேஷன் எஸ்டாப்ளிஷ் 2001 அட்டானமஸ் கல்லூரி. கோர்ஸில் 12 கோர்ஸ் வச்சுருக்காங்க. கேம்பஸ் வந்து 15+ கேம்பஸ் ஏக்கர். அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் 90%. காலேஜ் ஃபீ வந்து 90K to 1.3 lakh. ஹாஸ்டல் ஃபீ வந்து 80K. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 35 LPA. ஆவரேஜ் பேக் வந்து 4 LPA. ஸோ KSRோட டேட்டா கொடுத்துருக்குறாங்க. என்னெல்லாம் கம்பெனி வராங்க, என்னெல்லாம் சேலரி கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 24வது பொசிஷன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 2709
ஏஐசிடி அப்ரூவல் ஐடியா லேப் இருக்குது, என்ஆர்எஃப் ரேங்கிங் வச்சுருக்காங்க. அண்ட் திஸ் 2002 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அண்ட் 55+ ஏக்கர், 85% பிளேஸ்மெண்ட் ரேட்டு, 20K வந்து காலேஜ் ஃபீ. ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் காலேஜ், அதனால கம்மி. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 12K, ஹையஸ்ட் பேக்கேஜ் 20.5. ஸோ ஃபீஸ் கம்மியாக, ஹையஸ்ட்டு டாப் மோஸ்ட் பசங்க வந்து ஃபீஸ் கம்மியாக வேணும்னா இதில் போய் படிப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஃபீஸ் கம்மி இல்லையா. ஸோ டேட்டா கொடுத்துருக்காங்க, பிளேஸ்மெண்ட் டேட்டா, அண்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டில் பொள்ளாச்சி சைடில் போனீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. 2710 நினைக்கிற கவுன்சிலிங் கோடு, எனக்கு தெரியல. பட் டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சியில் மிஸ் பண்ணாதீங்க. மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம். ஏன்னா அவங்களோட காலேஜ் தான் குமரகுரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகாலிங்கம் பொள்ளாச்சி சைடில், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாமே சாய்ஸ் பில்லிங்கில் வைங்க. டாப் மோஸ்ட் 25 காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் ரீஜன். இது உங்களுடைய சாய்ஸில் வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய கட் ஆஃபு, உங்களோட டேட்டா, அதுக்கப்புறம் காலேஜ் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.